ஹலோ சொல்கிறா. ஆமாம் ஐவா இருக்குது. நான் தான் முதல் ரோல் நம்பரு. ஆமாம் மதியம் 12 மணிக்கு தானே. இது 12ஆச்சா? பல்லு விளக்கலையே. சரி தெரியவா போ, ஆன்லைன் தானே. குட் மார்னிங் மேடம். வீட்டில் இருந்து தம்பி நான் என்ன காட்டில் இருந்தா பேசுகிறேன். அதுவும் இல்லாமல் இதை மதியானம்ப்பா. சரி மேடம். குட் ஆஃப்டர்நூன் மேடம். வீட்டில் இருந்து சரிப்பா. இப்போ தானே சொன்னேன் நானும் வீட்டில் இருந்து தான் பேசுகிறேன். குட்டா ஒழுங்கா குட்டா அப்படின்னு மட்டும் சொல்கிறேன். சரி போயிட்டல ப்ராஜெக்ட் கட்டிங்க. என்னப்பா தம்பி என்னாச்சு? மேடம் தொண்டை வலி காய்ச்சல் இருக்கிற மாதிரி இருக்கு மேடம். என்னால் பேச முடியுமான்னு தெரியல மேடம். என்னப்பா தம்பி எனக்கே ஸ்கெட்ச உனக்கு கொரோனாவே இருந்தாலும் நீ வைவா அட்டன் பண்ணிட்டு. சரி உன்னோட ப்ராஜெக்ட் கேட்டீங்க சொல்லு. மேம் என்ன கேட்டீங்க? புதுசா வீடியோ ரிலீஸ் ஆயிருக்காங்க, அதோட லிங்க் சென்ட் பண்ண சொல்லி கேட்டேன். ஒழுங்கா ப்ராஜெக்ட் கேட்டிங் சொல்றா என்ன? ஓ ப்ராஜெக்ட் கட்டிங் மேடம். என்னோட ப்ராஜெக்ட் கட்டிங் பார்த்துட்டிங்கன்னா நான் பார்க்கறது இருக்கட்டும், நீ ஒழுங்கா முதல்ல மொபைலை பார்க்காம சொல்றா. ஓ சாரி மேடம். A consumer perception towards gold investment மேடம். ஓ சூப்பர்ப்பா. ஆமா எதுக்கு இந்த கட்டிங் சூஸ் பண்ணீங்க? மேம் ஏற்கனவே தம்பி ஏற்கனவே யாராவது இந்த ஹெட்டிங்ல ப்ராஜெக்ட் பண்ணிருந்தாங்களா? எனக்கு அப்பவே தெரியும் நீ ஸ்கெட்ச் போடுறேன்னு. நான் யார் தெரியுமா? எக்ஸ்டர்னல் எலிசபெத். நீ ஒழுங்கா ஆன்சர் பண்ணலன்னா வச்சுக்குவே நீ வைவா அட்டனே பண்ணலன்னு சொல்லி முட்டை மார்க் போட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன். சரி நம்ம சூஸ் பண்ணிட்டேன். அதுல ஈடிஎஃப் மென்ஷன் பண்ணிட்டியா? அத பத்தி சொல்ல. ஐயோ அதை போய் தெரியாது அது. சரி சமாளிக்கும். மேம் கேட்கல மேம். மேம் மேம் தம்பி நல்லா கேக்குதுப்பா. இப்போ நீ சொல்றியா இல்லையா? மேம் கேட்கல மேம். மேம் ஓ ஐயோ சாரி மேம். எனக்கு அதை பற்றிலாம் தெரியாது மேம். இடிஎஃப்னா எக்ஸ்சேஞ்சிங் ட்ரேடிங் ஃபண்ட், அவ்வளோதான் மேம் தெரியும் மேம். சரி போய் சொல்ல. சரி பர்சன்டேஜ் எந்த ஃபார்முலா வச்சு கால்குலேட் பண்ணீங்க? மேம் a+b² அந்த ஃபார்முலா நினைக்கிறேன் மேம். ஓ நகைச்சுவையா? உனக்கு இது மேக்ஸ் ஃபார்முலானே தெரியாது அப்படித்தானே? நீ ஒழுங்கா ஆன்சர் பண்ணல முட்டை மார்க் போட்டுருவேன் பாக்குறியா? யாருக்கிட்ட? எக்ஸ்டர்னல் எலிசபெத் கிட்டேவா? மேம் சத்தியமா எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு மறந்துட்டேன் மேம். ஓ மறந்துட்டியா? சரி விட்டு தூள. ஆமா எந்தெந்த பீப்புள் எல்லாம் கோல்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்? மேம் உங்களை மாதிரி டீச்சர்ஸ் பிஸ்னஸ் பீப்புள்ஸ் எல்லாம் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் மேம். ஓ என்ன மாதிரி டீச்சர்ஸா? நான் வாங்குற சம்பளத்துக்கு ஒழுங்கா அரிசி கூட வாங்க முடியும். நான் போய் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா? மேம் அப்படி சொல்ல மேம். இப்போ ஹை சேலரி வாங்குற டீச்சர்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லுங்க. ஹை சேலரி வாங்குற டீச்சர்ஸ்னு மென்ஷன் பண்ணி சொல்லிருக்கணும். சரி எனக்கு கடுப்பாகுது, நீ கிளம்பு. மேம் கேட்கல மேம். மேம் மேம் நீ இப்போ போனை வச்சுட்டு போல நான் வண்டையா கேட்பேன். ஓகே மேம் தேங்க்யூ மேம். அப்பா வைவா கண்டக்ட் பண்ணது உங்க எக்ஸ்டர்னல் எலிசபெத். நன்றி வணக்கம்.